ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. ராகியை வச்சு நம்ம வந்து தொக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தொக்கு வந்து தேங்காய் பூ இதோட ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாள் யூஸ் பண்ணணும். தேங்காய் பூ போடலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கப்பில் 2 கப்பு ராகி எடுத்திருக்கேன். கொஞ்சம் இதுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் லைட்டாக கொலன்னு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். ஏலக்காய் எடுத்துருக்கிறேன், தேங்காய் எடுத்துருக்கிறேன், மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் துருவி போடணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதை வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா சிம்லேயே இதை வந்து வேக விடணும். ராகி நல்லா வேகணும், அதனால் சிம்லேயே வச்சு நம்ம வேக விடணும். அதுக்கப்புறமா வெந்ததை ஆற வச்சு அதையும் நடக்கல்லையும் நல்லா பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணி எடுத்துகிட்டு அதை எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கலந்து நல்லா அந்த சூட்டோடு நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நம்மளும் சாப்பிட்லாம். ராகி தோசையோ அடையவோ ஊற்றினா யாருக்கும் பிடிக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தி. தேங்காய் போட்டால் நீங்கள் ஒரு நாள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.